வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியா வந்ததும் நம்ம ராதிகா கோபியை கூட்டிகிட்டு நீங்கள் வாங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு கோபியை அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம ராதிகா. உடனே அந்த டைமில் நம்ம எழில் செல்லியன் ரெண்டு பேரும் நம்ம பாக்கியா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் வழி இல்லாத மாதிரி எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஆனால் என்னால் இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம செலியன் சொல்லவே தேவையில்லம்மா, என்னோட வாழ்க்கையே ஜெனி மட்டும்தான், ஜெனி இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலம்மா. இன்றைக்கி நான் ஜெனிக்காக ஒரு சாரின்னு ஒரு லெட்டர் எழுதி புக்கையெல்லாம் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருந்தேன், ஆனால் அவகிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரலம்மா. அப்படின்னா ஜெனி இதுக்கப்புறம் என்னை மன்னிக்கவே மாட்டாளா, என் கூட சேர்ந்து வாழவே மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம பாக்கியா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியம் சரியானதா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழில் செலியன் ரெண்டு பேரையும் சும்மா கேள்வி மேலே கேள்வி கேட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியா. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிற விஷயம் அமிர்தாவுக்கோ இல்லை ஜெனிக்கோ தெரிய வந்துச்சு அப்படின்னா உங்களை வெறுக்கிறதுக்கு இதுவே மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். முட்டாள் கூட இந்த மாதிரி ஒரு வேலை பண்ண மாட்டாங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா அவங்க ரெண்டு பேருக்கிட்டே கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராதிகா சொல்லவே தேவையில்லை. ஏங்க கோபி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாங்க, நீங்கள் ஏற்கனவே குடிக்கக்கூடாதுன்னு நான் உங்களவே திட்டிக்கிட்டு இருக்கேன், இப்போ போதாத குறைக்கு எழில் செலியன் ரெண்டு பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணலான்னு ரெண்டு பேரையும் கூட கூட்டி வச்சு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ராதிகா. உடனே கோபி வந்து, ராதிகா நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, ஏன்னா என் பசங்க மனசு சரியில்லாமல் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாங்க, அவங்களோட வழியை போக்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ட்ரிக் இதுதான், இதை ஒன்றும் அவங்களோட ரெகுலர் பழக்கம் கிடையாதுல்ல, இன்னைக்கு ஒரு நாள் மனசு சரியில்லைன்னு குடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி இதையும் மறைக்க பார்க்குறாரு. உடனே நம்ம ராதிகா என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கப்புறம் நான் உங்கள் கூட இங்கே இருக்கவே மாட்டேன் கோபி, ஏன்னா உங்களோட வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கை, நீங்கள் இருக்கிற இடம் தான் நானும் இருக்கணும்னு நினச்சி தான் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணாலும் இங்கே இருந்தேன், ஆனால் நீங்கள் நாளுக்கு நாள் திருந்தாமல் திரும்ப திரும்ப குடிச்சிட்டு தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாக்கியா என்ன நினைப்பாங்க, உங்கள் புருஷன் எதுக்காக ஏன் பசங்களோட சேர்ந்து இந்த தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டால் நான் என்னோட முகத்தை எங்கே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கோபி கிட்ட சும்மா வெளுன்னு வெளுத்து வாங்குறாங்க. கோபி வந்து, ஐயோ ராதிகா என்னால் ஒன்றும் முடியல, எனக்கு தலை பயங்கரமாக வலிக்குது, நான் படுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுறாங்க. உடனே இந்த விஷயத்த நம்ம பாக்கியா ஈஸ்வரிக்கும் தாத்தாவுக்கும் தெரிய விதமாக பேசுகிறாங்க. இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த கோபி தான். ஈஸ்வரி, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், உன் மாமா இங்கே இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, அவனால் இந்த வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைலாம் வருதுன்னு சொன்னேன், ஆனால் நீ துளி கூட கேட்காம அவனை கூட்டி அந்த வீட்டில் வச்சு இப்போ பாரு அவன் குடிக்கிறது பார்த்தாம உன் பேரை மாதிரியே சேர்த்து குடிக்க வைக்கிறான், இவெல்லாம் என்ன மனுஷனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஈஸ்வரி, போதும் நிறுத்துங்க, அவங்க ஏதோ மன வழியில் குடிச்சிருப்பாங்க, இதுக்கப்புறம் அந்த தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், கோபிக்கிட்டே நான் சொல்கிறேன், கோபி ஏன்பா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இப்போ நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணி திரும்ப உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் அம்மாவால் தாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபிக்கு ஃபேவராகவே பேசிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. கூடி சீக்கிரம் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பாக்கியா எப்படி சமாளித்து பசங்களோட வாழ்க்கையை ஒற்றுமையாக மாற்ற போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.